டிடி நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல வந்து கிசா 47 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ஒரு 2 months பிஃபோர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சாங்ல வந்து நம்ம திருப்பதி பெருமாள் சாமி இருக்கார்ல, அவரோட உண்மையான அந்த டிவோஷனல் சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை வந்து கேவலப்படுத்தி பாடின மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆந்திரா சைட்ல இருந்து ஒரு கோஷ்டி வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த சாங்கை போட்டு காமிச்சு இந்த படத்தை நீங்க வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணாம விடுங்க, இல்லைன்னா இந்த சாங்கை வந்து படத்துல இருந்து நீக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அந்த புகார் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு சில பேர் வந்து இந்த சாங்கு எதிராக கேஸும் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் அந்த சாமியை வந்து எந்த விதத்துலையும் தப்பாக பாடின மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்பவே டீசெண்டாக தான் பாடியிருந்தாங்க. சொல்லப்போனால் அதில் அந்த சாங் கேட்க நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இருந்து. அது காரணம் உங்களுக்கே தெரியும், இவங்க பண்ண இந்த பிரச்சனை தான். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த திருப்பதி சாமியோட சாங்கை வந்து ஏதோ கேவலப்படுத்தி பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் போடுறாங்களே. இந்த புஷ்பா படத்தில் ஓ சொல்றே ஓஹோ சொல்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. அதில் ஆண்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பாடி போட்டிருக்காங்க. அந்த சாங் எதிர்த்து யாரும் குரலும் எழுப்பல, அதை பற்றி கேள்வியும் போடல. அந்த சாங்கை வந்து படத்துலேருந்து தூக்கவும் கிடையாது. இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.